அப்போ நாங்கள் வலமுறையின் ஆசிரியர் அறிஞர் கருத்து நமக்கு இன்னமும் இடையூறும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நமது உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. இடையூறுங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். சின்னாக்கு கொடுத்தது உனக்கு எந்த இல்லை, சின்ன உனக்கு எந்த இருந்தது என்ன கதைன்னு குழப்பி ஒன்று தான் இருக்கிறானோ. சரியோ அவங்கள இன்னும் சொல்லட்டும், எவ்வளோ இடையூறு வரட்டும், நாங்கள் பயணிப்போம். எல்லாம் பிரச்சனை தான், பிரச்சனை. நெல் அழிவிலிருந்து விவசாயிகளை காப்பாற்றுங்கள் சொல்றார் ஆசிரியர். மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்ற மகாகவி உருத்திரமூர்த்தியின் அர்ப்பணத்தை பார்க்காதவர்கள் இருக்க முடியாது. மழை இல்லாத பூமியை உழுது பண்படுத்தி ஆழக்கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைத்து பயிர் செய்து அறுவடைக்கு தயாராக இருந்தபோது ஒரு இரவு பொழுதில் கொட்டி தள்ளிய கனமழையால் அத்தனை பயிர்களும் அழிந்தபோது போக அந்த இழப்புகளை தாங்கியவாறு அதே விவசாயி மண்வெட்டியை தோளில் சுமந்து மீண்டும் நிலத்தை கொத்த தயாராகுவான். விவசாயின்ற என்னதான் இது செய்தாலும் மழை வந்தாலும் வெள்ளம் வந்தாலும் அடுத்த நேரம் போய் நிற்பாங்க. வேற என்ன வழி இல்லை. இயற்கை அந்த அனுபவத்தை மீண்டும் தொடங்கும் மிடுக்கு என்பதாக கவி படைத்த மகாகவியின் பாடல் வரிகளை அண்மையில் பெய்த கடும் மழை நிதர்சனமாக்கியுள்ளது. அந்த நேரம் கவிஞர் பாடினவர் பாருப்பு இங்கே வருது உண்மையாகுதுண்ட. ஆம், அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றன. அந்தோ பார்த்தால் வயிறு பற்றி எரியும் என்று சொல்வார்கள் அல்லவா? அதற்கு ஏதோ எனும் உதாரணம் உண்டாகின்றால அதையும் குறையுமாக விளைந்திருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடப்பதை பார்ப்பது தான் என்னலாம் உண்மையா? அது போய் பயத்து போய் நின்றால் சாவுமே தான் இருக்கும். அப்படித்தான் இருக்கு, கஷ்டமாக இருக்கும். அதுகளும் ஒரு அந்த விவசாயிகளுக்கு அந்த நெல் பயிர்களும் ஒரு புள்ளிகள் மாதிரி தான் வளர்ப்பின் தொட்டு பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு சந்தோஷப்பட்டு ஐயோ நோய் பிடிச்சி போச்சுண்டு வருமானம் தான் வருமானத்தோடையும் அதை பக்குவமாக ஒரு உயிரை பாதுகாக்கிற மாதிரி தான் பாதுகாப்பினும் இல்லையே. ஆம், அந்தளவுக்கு கடந்த சில நாட்களாக பெய்த மழை வேளாண் விவசாயிகளை மிக மோசமாக பாதிப்பு செய்துள்ளது. உண்மை. அது கூடிய விலைக்கு வாங்கப்படும் விதைநெல் 1500 ரூபாவுக்கு வாங்கிய 50 கிலோ யூரியாவை 8500 ரூபாவுக்கு வாங்குகின்ற பரிதாபம் எங்களுக்கு என்ன. இதையும் கடந்து புது நோய்கள், புது நோய்களுக்கு தயாராக இருக்கின்ற கிருமி நாசினிகள், அவற்றின் அறா விலைகள். என்ன செய்வது? விதைத்த நெல்லை அறுவடை செய்தாக வேண்டும் என்ற ஒற்றைய நோக்கில் எல்லா செலவுகளையும் தாங்கி நின்ற விவசாயியை மழை வஞ்சித்து விட்டது. இதற்கு என்னடா? யாரிடம் நோவது, யாருக்கெடுத்து உரைப்பது? வயலில் நிறைந்த வெள்ளத்தை வெட்டி விடுவதற்கே முடியாத கமக்கார அமைப்புகள், வெள்ளத்தில் விழுந்து கிடக்கின்ற நெல்லை வந்து பார்க்காத கமத்தொழில் திணைக்களங்கள். நான் சொன்னேன் அங்கே சம்பளம் கூட்டுறதுக்கு போய் காய்ச்சி கொண்டு இருக்கணும். பற்றி எப்போது நான் செய்கிறேன். அச்சோ கடவுளே, ஐயோ. இந்த நிலையில் அண்மையில் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பெரு நட்டமடைந்த விவசாயிகளுக்கு கணிசமான நிவாரணத்தை வழங்கி அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அரச நிர்வாகத்துக்குண்டு. ஆகவே இது பற்றி மக்கள் பிரதிநிதிகளும் அரச நிர்வாகமும் கவனத்தில் எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும். இல்லையேல் நெச்சகை எங்களை விட்டு விலகி போவது தவிர்க்க முடியாதாகிடும். உண்மை என்னடா, இனி அடுத்த நேரம் வேண்டாம், அந்த நெல் விளைக்கிற பயிரை வேண்டாம் அப்படி போட்டு அவன் விட்டாருன்னா சோத்துக்கு திங்காது. என்ன டிங்கடி போட்டு திங்க மாட்டேன் இல்லையே. உண்மையிலே இந்த ஆஃபீஸுக்கு எனக்கு நான் நேற்று சொன்னேன் தானே, போதன ஆசிரியர்கள், விவசாய கமத்தொழில் அமைப்புகள், விவசாய திணைக்களங்களில் உத்தியோகம் செய்கிற என்னத்துக்கு என்ன எத்தனை பசடை கொடுத்துனாங்கன்னு 15 போட்டு இருக்க இல்லை. இதுக்குன்னு விருப்பினம் தானடா. ஒரு 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 புது நோய் வந்தால் அந்த புது நோயை பற்றி ஆய்வு செய்யணும். கண்டிப்பாக விவசாய பல்கலைக்கழகம் கிடக்குத்தானே, அதில் படிச்சிருந்தாங்க. என்னடா படிப்பான் அப்போ என்ன படிப்பான். நீங்கள்லாம் போய் பார்க்கணும். எங்களுக்கு தெரியுமே அப்போ என்ன பூச்சி வருது, இது என்னடா புதுசாக கொண்டு வந்துருக்குது, விலங்கு மாடாக்கு மடித்து கட்டியேண்டா எங்களுக்கு முந்தைய காலத்து தெரியும், அது மருந்து எடுப்போம்னு. இப்போ இதை சுருட்டுது மஞ்சளாக வருது. விளையாக்க முதலே மஞ்சள் பைக்கல் மாதிரி வருது, பதிராகுது, நெல்லை உறிஞ்சி எடுக்குது. அப்போ என்னன்னு யாருக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும், கண்டுபிடிக்கிறது. நீங்கள் தான் ஆய்வு செய்யணும். இப்போ நீங்கள் ஆய்வு எங்கே செய்கிறீங்க? அப்போ என்ன செய்கிறோம் நாங்கள் ஆஃபீஸுக்கு? எனக்கு நாங்கள் அன்றைக்குன்னு சொன்னாங்க உண்மையாக அந்த போதனாசிரியர்களை பார்க்கணும், பார்த்து மக்களுக்கு ஒரு சொல்லணும். விவசாயங்களை பாவம் விவசாயிகளை கவனிக்கணும். நாங்கள் விவசாயிகளை கைவிட்ட முதுகெலும்புகள் நாட்டில் இல்லையே விவசாயிகள். அவங்கள விட்டால் நாங்கள் எவ்வளோ கஷ்டம். அதனால இந்த போதனாசிரியர்கள் கவனத்துள்ள அமைப்புகள் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ்
மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.